அன்பான மக்களே, நம்மளோட பாரி சார் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் ரொமான்ஸு அப்படிங்கிறது வந்து இப்போ இதோட இப்படியே காவேரி விஜய் பிரிச்சே வச்சுருவீங்களா? அந்த 470 எபிசோட்லாம் எப்போ வரும்? 70th எபிசோட்லாம் அந்த மாதிரி எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாரி சார் சொல்லியிருக்காங்க, ரொமான்ஸு என்றால் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் மட்டுமல்ல, இன்றைக்கி நடந்த சீன்ஸில் கூட நிறைய ரொமான்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டோரி போட்டிருக்காரு. கரெக்டு தான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே வந்து அது ஒரு ரொமான்டிக்காக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தா இவங்க 2 பேரும் தனியாக தான் இன்றைக்கி பேசினாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அதான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை விட நிறைய கேள்வியை நிறைய கேட்டிருக்காங்க பாரி சார்ட்ட. அவர் நிறைய சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான். பொதுவாகவே வந்துட்டு ரொமான்ஸ் சீனு அப்படிங்கிறது அவங்க 2 பேர் தனியாக உட்காந்து பெட்ரூமில் உட்காந்து பேசுகிறது அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி பேசுகிறதும் கூட தான். நான் இப்போ கடையிலேயே சாப்பிட்டு எனக்கு உடம்பு வற்றி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நான் 2.5 கிலோ, அதாவது 250 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், என்னை விட்டுட்டு நீ தனியாக சாப்பிட்றியா, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே விஜய் வந்து பேசும்போது அது செம்ம ரொமான்டிக்காக தான் இருந்தது. அதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பிரிஞ்சு இருக்கிறவங்க கிட்ட வந்து அதிகமாக வந்து லவ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ அதுதான் கிடைக்கிது அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். ரைட்டர் சார் சொன்னது தான் நானுமே ஃபாலோ அதை வழிமொழிகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இப்போ செம்மையாக இருந்தது அப்படிங்கிறது தான். சரிங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மக்களே.